அம்மா மைதா சுகர் தான் இல்லாமல் ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு தரியா? செய்யலாமே. கருப்பு கவனி அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவு கருப்பு கவனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு ஒரு க்ளீன் கிளாத்தில் நல்லா ட்ரை ஆக விடுங்க. இது நல்லா ஓரளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு அந்த மாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே பேனில் வந்து நம்ம கருப்பு கவனி அரிசியை சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்தது ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். வேணா நீங்கள் பச்சரிசி மாவு கூட இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் தேங்காய் கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வாழை இலையில் நல்லா இந்த மாதிரி தட்டி உள்ள பூரணம் வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தியான சுவையான கருப்பு கவனி கொழுக்கட்டை தயாரிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.